மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு துணை முதல்வருடைய வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய திரு நாசர் அவர்களுடைய எங்களோடு துணை இருப்பதின் வழியாகவும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் 10 பேர் கொண்ட இந்த ஆணையம் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு செய்து சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவருடைய கோரிக்கைகள் எவை எவை என்று நாங்கள் அதை பெற்று அதற்கு ஒரு நல்ல தீர்வையும் பரிந்துரையும் அரசுக்கு அளித்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே சிறுபான்மை மக்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்து கொண்டு இருக்கிற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்கள் மீது இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், சௌராஷ்டிரர்கள், சமணர்கள், தமிழ் சமணர்கள், நார்த் இந்தியன் சமணர்கள், புத்தர்கள், மலையாளிஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ், மொழிவாரியான சிறுபான்மை மக்களுக்கு கல்வி உதவித்தொகை, கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம், முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம், தேவாலயங்களுக்கு புனரமைப்பதற்கு பழுது பார்ப்பதற்கு நிதியுதவி, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, இது மட்டுமல்லாமல் கல்லறை, கபர்ஸ்தான் போன்ற கட்டுவதற்கும் சுற்றுச்சுவர் எழுப்புவதற்கும், அதை தொடர்ந்து சிறுபான்மை மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக குறைந்த வட்டியில் கடன் உதவித்தொகையும், தொழில் தொடங்குவதற்கும் தையல் மெஷின் மற்றும் மோட்டார் பொருத்திய தையல் மெஷின்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையத்தை நிறுவி டிசம்பர் 2025க்குள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு செய்து சிறுபான்மை மக்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு இருக்கிறதா, பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று கண்டுபிடியுங்கள், அரசுக்கு தக்க பரிந்துரைகளை வழங்குங்கள் என்று கேட்டிருக்கிறார். உரிமைகளெல்லாம் இந்திய சாசன சட்டத்தின்படியும் தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளையும் அவர்களுக்கு சென்று சேருகிறதா என்றும் ஆய்வு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதன்படி இப்பொழுது சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களுக்கும் சிவகங்கை, கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கும் இப்பொழுது இன்று திருநெல்வேலியும் நாளை தென்காசியும் செலவிருக்கிறோம். இதுபோன்று மூன்று மாவட்டங்களாக எல்லா மாநிலத்தினுடைய அத்துணை உறுப்பினர்களும் எங்களோடு கலந்து கொண்டு ஆய்வு செய்து வருகிறோம். இது பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனைகளாக நாங்கள் பார்ப்பது கல்லறை தோட்டத்தினுடைய பிரச்சனைகள், ஆலயங்கள், பள்ளிவாசல்கள் கட்டுவது, அதுபோன்ற புத்தர்களுடைய ஆலயங்களை புனரமைப்பு செய்வது, அந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கீகாரம் தருவது, அதுபோன்ற சமணர்களுடைய புராதன ஆர்கியலாஜிக்கல் இடங்களை இருப்பது ஆனால் அங்கீகாரம் இல்லாமல் பல்வேறு அமைப்புகள் அதை வைத்திருக்கிறது என்பதை கண்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான தக்க நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அரசுக்கு பரிந்துரை வழங்குவோம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையாக பள்ளி, கல்லூரிகளுடைய ஒப்புதல்கள், அதற்கான அங்கீகாரம். அண்மையில் எங்களுடைய சிறுபான்மை நலத்துறை சிறுபான்மை பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு சிறுபான்மை அந்தஸ்து கொடுப்பதற்கு 112 கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வழங்கியிருக்கிறது. நேற்றைய முன்தினம் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போர்ட்டலில் போய் பார்த்தால் யாரெல்லாம் அங்கே நீங்கள் விண்ணப்பித்திருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய இந்த ஆணையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன், எங்களுடைய சிறுபான்மை நலத்துறை இருக்கக்கூடிய அலுவலக அதிகாரிகள், டிஆர்ஓ, ஆர்டிஓ, ஏடிஎஸ்பி, எஸ்பி, சிஇஓ, தாசில்தார்கள் எல்லோரும் இங்கே இருந்தார்கள். இந்த மாவட்டம் மிகவும் சிறப்பாக அரசு அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்
ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை, ஒரு கோரிக்கையை, ஒரு மனுவை கொண்டு வந்து கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இங்கேயே இருக்கக்கூடிய நம்முடைய உபதேசாரி வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய விஜிலா மேடம் அவர்களும் இதை பல கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவரும் அரசு அதிகாரிகளும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். மக்கள் கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுகிற போதே தெரிகிறது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்பதை. அதை தாண்டி சில பிரச்சனைகள் இன்றைக்கு அவர்கள் எங்களுக்கு கோரிக்கை மனுக்களாக தந்திருக்கிறார்கள். பள்ளிவாசல், கல்லறை தோட்டம், கபர்ஸ்தான், நில பிரச்சனை, இவற்றை போன்ற பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான தீர்வுகளை இங்கேயே ஒரு 60% தீர்வுகளை இங்கேயே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அரசு அதிகாரிகளோடு அவர்களை இணைத்து செயல்பட வைத்திருக்கிறோம். மேலும் இருக்கிற பிரச்சனைகளை ஏதாவது சென்னை அளவில் கொண்டு போய் செய்ய வேண்டுமென்றால் செய்வோம். கொள்கை அளவில் ஒரு புதிய முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆணையத்தினுடைய பணி இட் இஸ் அன் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி கிடையாது. இட் இஸ் நாட் அன் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி, இட் இஸ் அ மானிட்டரிங் அத்தாரிட்டி. அதனால் நாங்கள் ஆய்வு செய்து அதற்கு தக்க பரிந்துரையை, சரியான தீர்வுகளை அரசுக்கு பரிந்துரையாக நாங்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தின் முடிவிலும் கொடுப்போம். மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம். அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கான தீர்வுகளையும் அப்போதே சொன்னார். ஆகவே மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சி தலைமை, அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இருக்கக்கூடிய இதற்கு மேலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு சரியான நடவடிக்கைகளை எடுப்போம். இந்த ஆணையம் எடுக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு தருகிறார், உரிமைகளை தருகிறார், சலுகைகளை தருகிறார், திட்டங்கள், புதிய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். சிறுபான்மை மக்களுக்குள்ளேயே சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்களும் சரியாக கவனிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை இந்த சிறுபான்மை ஆணையம் பதிவு செய்து கொள்கிறது. நன்றி. ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான அந்த ரிசர்வேஷனுக்கு நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்க? அரசு பள்ளிகளும் கல்லூரிகளும், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை மக்களிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பரிந்துரையை அரசுக்கு வைத்திருக்கிறோம். அதை பற்றிய ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அதற்கு ஒரு தீர்வு காணப்படும். எவ்வளோ சீக்கிரம்? 1.5 இயர்ஸில் எந்த விஷயத்தையும் ஒரு நாள்லேயே முடிக்கலாம். அதனால் இப்போ கொண்டு வந்திருக்க விஷயத்தை இன்னும் 2-3 மாதத்துக்குள் முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கோரிக்கை வந்து அதாவது அந்த பள்ளிகளுடைய ஆசிரியருடைய பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த டெட் இருக்கணும், அந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். இன்னொன்று உபரியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை மாற்றி அமைக்கணும், உபரி சர்ப்ளஸ். அப்புறம் ஃபிக்ஸேஷன் உள்ள இதை மாற்றி அமைக்கணும். இது போன்ற கோரிக்கைகள் தான் வந்தது. அந்த டெட்டு சிறுபான்மை பள்ளிகளுக்கு இல்லை அப்படிங்கிறது என்பதை அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம். இப்பொழுது இங்கேயும் சொன்னதை மேலும் வலுச்சேர்ப்பதாக அமையும். அதுக்கு ஒரு தீர்வு காணும். கல்லறைகள்லாம் பாதுகாப்பு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? எங்கெல்லாம் இருக்குது? எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் கல்லறை தோட்டத்துக்கு பிரச்சனை இந்த 4 இப்பொழுது 5 மாவட்டங்களை பார்த்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லை என்று எதுவுமே இல்லை. ஆனால் சுற்றுச்சுவர் எழுப்பணும், அதை கட்டுறதுக்கு காசு வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் கேட்கல. மற்ற மாவட்டங்களில் கேட்டதை இந்த பாதுகாப்பு, அதாவது சில கல்லறை தோட்டங்களில் சமூக விரோதிகள் எங்களை உள்ளே போவிட மாட்டேங்கிறாங்க என்று சொல்வது. உடனே அரசுக்கு எடுத்து சென்றோம். முக்கியமாக சேலம், நாமக்கல், கரூர், சிவகங்கை, கோயம்புத்தூர் இந்த பிரச்சனை இருந்தது. உடனே அங்கேயே ஆய்வு கூட்டத்திலேயே ஆட்சித்தலைவருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சொன்னோம். அவர்கள் சொன்னது இன்று மாலையே தீர்வு காண்போம் என்று சொன்னார்கள். அந்த தீர்வை கண்டிருக்கிறோம்.
இங்கே உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, நான் சொல்கிறது மாதிரி அங்கங்கே ஆய்வு கூட்டம் என்பது ஆய்வு கேட்டு அந்த பிரச்சனையை அந்த பெட்டிஷனை வாங்கிட்டு போய் உட்காந்து எழுதுறதில்லை. அந்த பெட்டிஷன் இங்கே தீர்வு காண முடியும் என்றால் அங்கே தீர்வு கண்டிருக்கிறோம். தீர்வு காண வேறு வழி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான ஒரு கலந்துரையாடல் செய்து அதற்குரிய பரிந்துரையை அரசுக்கு தரும். வேறு எந்த கேள்வி? அதாவது 300 நிறுவனங்களுக்கு மேலே அப்ளை பண்ணுவாங்க சார். அதை முறையை சொல்கிறேன். மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் போர்ட்டல் இருக்குது, அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது அங்கீகாரத்துக்குரிய தகுதிகள் இருக்கா அப்படிங்கிற சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும், ஆர்டிஓ சர்டிஃபிகேட் இருக்கணும். இதையெல்லாம் அப்ளை பண்ணி போர்ட்டல் இருக்கும். அதற்குரிய எம்பவர்ட் கமிட்டி ஒன்று இருக்குது, முதன்மை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி உடைய தலைமையில் இருக்கிறது. அந்த எம்பவர்ட் கமிட்டி மீட்டிங் போட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து அதை செய்திருக்கிறார்கள். அதில் நீ கொடுக்கப்பட்ட இந்த குழு மீட்டிங்குடைய எடுக்கப்பட்ட 200க்கு மேலே உள்ள இதில் 112 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலவற்றுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கிறது. 2ஓ 3ஓ வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, அதுக்கு தகுதி இல்லாதுன்னு சொல்லிட்டு. ஆக ஒட்டு மொத்தத்தில் அந்த எம்பவர்ட் கமிட்டி கூடுகிற போது 100க்கு மேலே உள்ள மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படுகிறது. இது இப்போ கொடுக்குறதா சார்? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா முன்னாடி வந்து இதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுப்பதை மிகவும் எளிதாக ஆக்க வேண்டும், பியூரோக்ராட்டிக் இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு யாருமே அப்ளை பண்ணி போர்ட்டலில் சரியான தரவுகளையும் சரியான அறிக்கைகளையும் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதாவது சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அவர்களுடைய உரிமையை பெற வேண்டும் என்கிற முயற்சியில் இது ஒரு முயற்சி சார்.